எங்கும் எப்போதும் தமிழ் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் புதிய தலைமுறை 2025ஆம் ஆண்டில் அழுந்த பதிந்த தடங்களை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அளித்த அனுமதியால் அங்குள்ள பல்லுயிர் பெருக்க வனப்பகுதி பாதிக்கப்படும் என வீதிக்கு வந்து போராடினார்கள் விவசாயிகள். அவர்களுடன் முதல் நாளில் இருந்தே பயணித்த புதிய தலைமுறை பிரச்சனையின் வீரியத்தை வெளி உலகிற்கு தெரியப்படுத்தியது. அது தமிழக சட்டப்பேரவையிலும் எதிரொலித்தது. அந்த திட்டத்தை கைவிட்டது மத்திய அரசு. புதிய தலைமுறையின் தொடர் முயற்சியால் அரிட்டாப்பட்டியின் பல்லுயிர் பெருக்க சூழல் பாதுகாப்பாக அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் வந்ததிலிருந்து புதிய தலைமுறை தான் நாங்க பாக்குறோம். வேற சேனல் எதுவும் பார்க்க மாட்டோம். உங்க ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு உறுதியை கொடுத்தது. உங்க உறுதியா ஓடுது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் தலைநகரில் நடந்த தேர்தலை தென்கோடியான தமிழகத்தில் உள்ள மக்களுக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் முதல் தொலைக்காட்சியாக பதிவு செய்தது புதிய தலைமுறை. கள நிலவரத்தை துல்லியமாக கணித்து ஆட்சி மாற்றம் நடைபெறும் என்பதை சொன்னது புதிய தலைமுறை. தமிழகத்தில் விளையும் மாம்பழங்களுக்கு ஆந்திராவில் தடை விதிக்க வேதனையோடு சாலையில் பழங்களை கொட்டிச் சென்ற விவசாயிகளின் கண்ணீரை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். அரசு நடவடிக்கை எடுக்க தொடர் செய்திகள் மூலம் அழுத்தம் கொடுத்து விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க காரணமாக இருந்தது புதிய தலைமுறை. RBI கொண்டு வந்த புதிய நகைக்கடன் விதிமுறையால் ஏழை எளியோர் பாதிக்கப்படுவார்கள் என்பதை செய்திகள் வாயிலாக தொடர்ந்து பேசி நாடாளுமன்றம் வரை எதிரொலிக்க செய்தோம். அதன் காரணமாக விதிமுறைகள் மாற்றப்பட புதிய தலைமுறை கருவியாக இருந்தது. தென்காசி அருகே நவம்பர் மாதம் நடந்த விபத்தில் பார்வை மாற்றுத்திறனாளியான கிருத்திகாவின் தாய் பரிதாபமாக உயிரிழந்தார். ஏற்கனவே தந்தையை இழந்த அவர் இனி தாயும் இல்லை என்ற நிலையில் என்ன செய்வது என தெரியாமல் பரிதவித்து நின்றதை நாம் பதிவு செய்தோம். அதை பார்த்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் கிருத்திகாவுக்கு அரசு வேலை வழங்கி உத்தரவிட்டார். தாய் இறந்ததால் வாழ்க்கையே இருண்டுவிட்டது என வேதனையில் இருந்த கிருத்திகாவின் வாழ்வில் ஒளியாக அரசு வேலை கிடைக்க கருவியாக இருந்தது புதிய தலைமுறை. நேற்று தினத்துல நான் கொடுத்திருந்த பேட்டியை CM சார் வரைக்கும் கொண்டு போன புதிய தலைமுறை டிவிக்கு என்னோட நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். CM சார் உடனே பார்த்துட்டு எனக்கு என்னோட பர்சனல் நம்பருக்கே திடீர்னு ஒரு கால் வந்தது. எனக்கு CM சார் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசினாங்க. தமிழினம் கண்ட சோழ பேரரசை கட்டியாண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கும் கடல் கடந்தும் தமிழ் கொடியை பறக்கச் செய்த ராஜேந்திர சோழனுக்கும் சிலை அமைத்து சிறப்பு செய்ய வேண்டும் என தொடர்ந்து பதிவு செய்து தமிழினம் கண்ட சோழ பேரரசை கட்டியாண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கும் கடல் கடந்தும் தமிழ் கொடியை பறக்கச் செய்த ராஜேந்திர சோழனுக்கும் சிலை அமைத்து சிறப்பு செய்ய வேண்டும் என தொடர்ந்து பதிவு செய்த தமிழக முதல்வரும் பிரதமரும் மாமன்னர்களுக்கு சிலை நிறுவும் அறிவிப்பு வெளியிட பாலமாக இருந்தோம். 2025ஆம் ஆண்டில் மிகவும் உற்று நோக்கப்பட்ட பீகார் தேர்தலை அதன் முக்கியத்துவத்தோடு அந்த மண்ணின் மக்களின் மனங்கள் வழியே காட்சிப்படுத்தியது புதிய தலைமுறை. மற்றவர்களெல்லாம் தேர்தல் கணக்குகளை பேச புதிய தலைமுறை மட்டுமே மக்கள் மனதோடும் வரலாற்றோடும் பின்னி பிணைந்த மண்ணின் அரசியலை பேசியது. மழை, புயல், வெள்ளம் என பாதிப்பு எங்கு ஏற்பட்டாலும் முதல் நபராய் புதிய தலைமுறை பதிவு செய்தது வடமாநிலங்களை புரட்டி போட்ட மேக வெடிப்பு, இலங்கையை நிர்மூலமாக்கிய டிட்வா புயல் என புதிய தலைமுறையின் களப்பணி நீள்கிறது. இலங்கையில் குடிநீர், உணவு இல்லாமல் தாயகம் திரும்ப முடியாமல் 3 நாட்கள் சிக்கி தவித்த தமிழக சுற்றுலா பயணிகள் மீட்கப்பட காரணமாய் இருந்தது புதிய தலைமுறை. போரோ பணவீக்கமோ தற்போது உலக நாடுகளை அச்சுறுத்தவில்லை. ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அச்சத்தோடு உற்று நோக்கும் ஒரு பிரச்சனை
காலநிலை மாற்றம். அதன் தீவிரத்தன்மையை உணர்ந்துதான் தமிழ் ஊடக செய்தி வரலாற்றிலேயே முதல் முறையாக காலநிலை அணியை புதிய தலைமுறை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் காலநிலை மாற்றம் குறித்து புதிய தலைமுறை சமூக அக்கறையோடு அணுகி வருகிறது. அதோடு தமிழ் செய்தி உலகமே காற்று மாசு, அதிகரித்து வரும் பனிப்பொழிவு, அசாதாரண மழை போன்றவற்றை அன்றாட செய்திகளில் தலைப்பாக்கும் அளவிற்கு மாற்றத்திற்கு வித்திட்டுள்ளது புதிய தலைமுறை. என்றும் புதுமை, எதிலும் முதன்மை என்ற இலக்கோடு காலத்தோடு ஒத்திசைத்து மக்களின் மனங்களில் இந்த ஆண்டு போல வரும் ஆண்டுகளிலும் புதிய தலைமுறை வெற்றி நடை போடும்.